பந்தலை போல பூத்த ஊராட்சி தலைவியின் அன்பு மழை. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தொகுதியின் சோனாலூர் ஊராட்சியில் கல்பனா கோட்டீஸ்வரன் போன்ற தலைவர் இருக்கிறார். அவர் செய்த செயல். தமிழக முதல்வர் பொங்கலுக்கு தலா 3000 கொடுத்ததை பின்பற்றி என் ஊர் என் குடும்பம் என்று 600 வீடுகளுக்கு தலா 2000 வழங்கி மழை போல அன்பை பொழிந்தார். கைகளில் பணம், முகங்களில் புன்னகை. ஊர் முழுவதும் பொங்கல் பந்தல் போல பூத்தது. ஆண்டுதோறும் தீபாவளி, புத்தாண்டு, பொங்கல் என இப்படி அன்பின் அலை. இம்முறை தைத்திருநாள் சூப்பர் ஷோ. சிலம்பாட்டத்தின் சூட்டு, வளரியின் வேகம், தப்பாட்டத்தின் தாளம், பறையின் பயங்கர ஒளி, மாட்டின் மனம், மயிலின் மயக்கம் அனைத்தும் ஊரை ஆட வைத்தது. போட்டியில் ஓடும் குழந்தைகள், சிரிக்கும் பாட்டிகள், ஆடும் இளைஞர்கள், வென்றவர்களுக்கு பரிசு, எல்லோருக்கும் காலை இயற்கை வகையான உணவுகள், மதியம் சிக்கன் பிரியாணி வரை இலவச பண்டிகை உணவு. கல்பனாவின் தோள் தொடும் ஒவ்வொருவரும் இது நம்ம ஊர் சொர்க்கம் என்று கத்தினர். இப்படி ஒரு தலைவர் வந்தால் அரசியல் என்பது அன்பின் ஆட்டம்தான். வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. பட்டம் போட்டோமே. வணக்கம். நாங்கள் சோனலூர் ஊராட்சி மன்ற தலைவர். நாங்கள் வருஷம் பொங்கல் திருவிழா நடத்துகிறோம். இது 3ஆம் ஆண்டு ஊர் கூடி பொங்கல் திருவிழா நடத்தணும். குழந்தைங்களுக்கு, மகளிருக்கு எல்லாருக்கும் விளையாட்டு போட்டி வச்சு பரிசுகள் கொடுத்துருக்கோம். அப்புறம் நாங்கள் மயிலாட்டம், ஒயிலாட்டம், பறையாட்டம், சிலம்பம், மல்லர் கம்பம் எல்லாம் தமிழர்களோட பாரம்பரிய போட்டிகளை வச்சு மக்களுக்கு எல்லாருக்கும் பரிசுகள் கொடுத்துருக்கோம். தமிழக அரசு சார்பாக பொங்கல் தொகுப்பு கொடுத்துருக்காங்க. எங்கள் சார்பாகவும் மக்களுக்கு வீட்டுக்கு பொங்கல் பைசாவும் கொடுத்துருக்கோம், வேட்டி சேலையும் கொடுத்துருக்கோம். மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச எல்லா உதவிகளையும் நாங்கள் செஞ்சுருக்கோம். ஆண்டுதோறும் பண்றீங்களா? இல்லை ஆண்டுதோறும் பண்ணுறோம். நாங்கள் வருடம் பண்ணுறோம். தீபாவளி, கிறிஸ்மஸ், பொங்கல் 3 ஃபெஸ்டிவலுக்குமே நாங்கள் பண்ணுறோம். 1000 பேர் கிட்ட வந்திருக்கோம். கோல போட்டி நடத்தணும். கோல போட்டிக்கு முதல் 3 பரிசு கொடுத்தோம். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு ஓட்டப்பந்தயம் வச்சோம். மகளிருக்கு செங்கல் தூக்கு போட்டி வச்சோம். அதுக்கப்புறம் மியூசிக்கல் சேர் வச்சோம். எல்லா போட்டிகளையுமே 1, 2, 3 பரிசுகள் வழங்கணும். கல்பனா கோட்டீஸ்வரன், ஊராட்சி மன்ற தலைவர், சோனலூர். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பார்த்திங்கன்னா ஊர் கூடி பொங்கல் திருவிழா சோனலூர் கிராமத்தில் இன்றைக்கி வெற்றிகரமாக பண்ணியிருக்கிறோம். எங்கள் ஊரோட பெருமையை பார்த்திங்கன்னா ஒரு பகுதி பார்த்திங்கன்னா முழுக்கவே காடு சார்ந்தது. அந்த மாதிரி எங்களுக்கு அமைஞ்சது இந்த ஊரோடைய பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் அதிகப்படியான பார்த்திங்கன்னா எந்த ஒரு இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய இயற்கை விவசாயிகள் இருக்கிறாங்க. விவசாயம் சார்ந்து பாரம்பரிய ரக நெல்களை பயிர் வைக்கிறாங்க. அது சார்ந்து நிறைய பேர் பயணிக்கிறாங்க. ஊர் பொதுமக்கள் எல்லாரும் இன்றைக்கி ஒன்று கூடி இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு நடத்தியிருக்கிறோம். அது இல்லாமல் பாரம்பரிய விளையாட்டுகளான பறையாட்டம், சிலம்பாட்டம், மயிலாட்டம், மாடாட்டம், மல்லர் கம்பம் போன்ற போட்டிகளை இன்று நடத்தி அவர்களுக்கு, வீரர்களுக்கு எங்கள் நினைவாக பரிசுகள் கொடுத்துருக்குறோம். வந்த அனைவருமே பார்த்திங்கன்னா அது இல்லாமல் சிறுதானிய உணவுகள் கொடுத்துருக்குறோம். சாமியில் பொங்கல் கொடுத்தோம் காலை உணவாக. மதிய உணவு பார்த்திங்கன்னா குதிரைவாளி தயிர் சாதம், வரகரிசியில் சாம்பார் சாதம் கொடுத்துருக்குறோம். நிறைய எங்கள் கிராமத்தை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய இயற்கை வழி உணவகங்கள் இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு இங்கே அமைஞ்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு நன்மைகளாக கருதுகிறாங்க. என் பேர் ராஜா ஆனந்தன், இயற்கை விவசாயி. இங்கே இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்று பார்த்தீங்க அப்படின்னா ஊர்கூடி பொங்கல் திருவிழா நம்ம சோனலூர் கிராமத்தில் நம்ம ஊராட்சி தலைவர் கல்பனா கோட்டீஸ்வரன் அவர்கள் ஏற்பாட்டில் ஊர் மக்கள் அனைவரும் கூடி காலையில் 6 மணியிலிருந்து பொங்கல் வச்சு இறை வழிபாடு பண்ணி மக்களுக்கு போட்டிகள் வைத்து மக்களுக்கு ப்ரைஸஸ் எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி குழந்தைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய போட்டிகள் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஊராட்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு செலிப்ரேஷனாக இருந்தாலும், தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், இல்லை கிறிஸ்மஸாக இருக்கட்டும், முதல்ல ஓடி ஒவ்வொரு வீட்டையும் பார்த்து கொண்டு அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியதாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அவங்களுடைய விஷஸ் சொல்ல வேண்டியதாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு ஆத்மார்த்தமாக அன்பாக பார்த்துக்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா கல்பனா அம்மாவும் கோட்டீஸ்வரன் அவர்களும் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இதே போல மென்மேலும் நம்ம ஊர்ல நிறைய செட்டில்மெண்ட் வருது. நிறைய பேர் இந்த ஊரை பார்த்து உள்ள செட்டில் ஆகுறாங்க. நிறைய பேர் போன வருஷம் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு 1 வருஷம் தான் ஆகுது. ஆனால் கோட்டீஸ்வரன் சார் கூட ரொம்ப பழக்கம். ஒவ்வொரு செலிப்ரேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன கூப்பிட்டு விஷ் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது கிஃப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எங்கள் ஊரில் இல்லாத கூட பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்கிறதுக்கு ரொம்ப அன்பாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல ஃபீலிங்காக இருக்குது. அதனால தான் நான் இந்த வருஷம் கலந்துக்கிட்டேன். மென்மேலும் நான் இங்கேயே ஒவ்வொரு வருஷமும் கலந்துக்கிட்டு இந்த மகிழ்ச்சியை மக்கள் கூட இருக்கணும் அப்படின்னு ஆசை.